எல்லாருக்கும் வணக்கம். பாத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்க போகுது. அதாவது கூட்டத்தொடர்னா நம்பிக்கை கோரும் வாக்கெடுப்பு நடக்க போகுது. நம்மளுடைய முதலமைச்சராக இப்ப பொறுப்பேற்றிருக்கிற எடப்பாடி திரு பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவா எத்தனை எம்எல்ஏக்கள் செயல்பட போறாங்கிறத உலகமே உற்று நோக்கிட்டு இருக்கு. ஆனா கள நிலவரம் என்ன என்பதனை இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக இந்த காணொலியை நான் பதிவேற்றம் செய்யறேன். உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு சட்டமன்ற தொகுதியில் இரண்டாவது முறையா தொடர்ச்சியா இந்த அதிமுக ஜெயிப்பதற்கான முக்கியமான காரணம் என்பது யாருன்னு கேட்டா, ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள். ஏன்னா கடிக்கிற பாம்பை விட துரத்துற பாம்பு பரவாயில்லன்னு நினைச்ச மக்கள் உங்களுக்கு ஆதரவு அளிச்சு இரண்டாவது முறையா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஒட்டுமொத்த அதிகார மையத்தின் ஒற்றை புள்ளியா இருந்த ஜெயலலிதா என்பதற்காகத்தான் அந்த மக்கள் ஓட்டு போட்டாங்களே ஒழிய இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரையும் பார்த்து அவங்களுக்கு தனிப்பட்ட செல்வாக்கு வச்சு ஓட்டு போடல. அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு அவர்களுடைய கொள்கைகளுக்கும் கோட்பாடுக்கும் இவங்கெல்லாம் விசுவாசமா இருக்காங்களான்னு பார்த்தா இல்ல. இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில்? சட்டசபை தொகுதிகளில் மக்களோட மக்களா பணியாற்ற வேண்டிய எம்எல்ஏக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் கூவத்தூர்ல குடிக்கிறதும் கும்மாளம் அடிக்கிறதும் சொல்லிட்டு தினம் தினம் ஒரு செய்திகளை பார்க்கும்போது இதெல்லாம் அசிங்கத்தின் உச்சகட்டமா இருக்கு. இதெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு யாருமே கிடையாது. எங்களை நாங்க சர்வாதிகாரத்தின் ராஜாக்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்க நடந்துகிட்டு இருக்கீங்க. மக்களாட்சி முறை என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கிறதுக்கு உங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு ஆள் வேணும். அதுக்குதான் உங்களை நாங்க தேர்ந்தெடுத்து சட்டசபைக்கு அனுப்பிச்சு விடுறோம். ஆனா நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க? ஜெயிச்சிட்டோம்னா இதை விட பெரிய ஒரு விஷயமே கிடையாது, நாங்க தான் எல்லாமேன்ற மாதிரியான தலைக்கணம் உங்களுக்கு ஓவரா இருக்கு. நேற்று வரைக்கும் எங்களுடைய அப்பாக்களும் தாத்தாக்களும் உங்களுக்கு கொடி பிடிச்சிருக்கலாம், கோஷம் போட்டிருக்கலாம், நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு தலையாட்டிருக்கலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞனும் ஒவ்வொரு மாணவனும் இந்த சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாருக்கும் எல்லாமும் தெரிகிறது. உங்களை எழுத்து ஒவ்வொருத்தங்களா கேள்வி கேட்டு இருக்கிறோம். இந்த சூழ்நிலையில எங்களோட எண்ணங்களை பிரதிபலிக்கிற மாதிரி உங்களோட செயல்பாடுகள் சட்டமன்றத்தில் இருக்கணும்னு ஆசைப்படுறோம். அதை விட்டுட்டு இல்ல எங்களுக்கு கோடிகள் தான் முக்கியம், எங்களுக்கு சந்தோஷம் தான் முக்கியம்னு நீங்க ஒரு தவறான முடிவு எடுத்து ஒரு உதாரணத்தை தமிழக சட்டப்பேரவையில் இன்னைக்கு ஏற்படுத்தினா மக்களுடைய எண்ணம் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு நாளை மறுதினத்திலேயே தெரிஞ்சிடும். எங்களுக்கு தேவை இப்போதைக்கு ஒரு மறுதேர்தல், அவ்வளவுதான். நீங்களும் வேணாம், அவங்களும் வேணாம். திரும்பவும் ஒரு மறுதேர்தல் நடக்கணும் தமிழகத்தில். அந்த மறுதேர்தல் மூலமா எங்களுக்குரிய சரியான தலைவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு நாங்கள் முழு விழிப்புணர்வோட இப்ப இருக்கோம். அதுக்கு உதவி செய்யுங்க. கொஞ்சமாச்சு நிமிர்ந்து தன்மானத்தோட தமிழக மக்களை நினைத்து பார்த்து உங்களுடைய ஆதரவை இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு கொடுங்க. இது யாருக்கும் எதிரான காணொலி கிடையாது, இல்ல யாரையும் ஆதரிக்கிற காணொலி கிடையாது. எங்களுக்கு தேவை மறுதேர்தல். தமிழக மண்ணில் மறுதேர்தல் அதை நடத்த மாட்டோம், நாங்கள் இருக்கக்கூடிய இந்த குறைஞ்ச நாள்ல மக்களோட காசை கொள்ளையடிச்சிட்டு போயிடுவோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதை விட ஒரு மானங்கட்ட செயல் வேற எதுவுமே கிடையாது. ஒருத்தர் காசை எடுத்து திருடி சாப்பிடும் போது கொஞ்சமாச்சும் அந்த குற்ற உணர்ச்சி உறுத்தணும். அடுத்தவங்க காசை தொடருமே அது எவ்வளவு பெரிய குற்றம்னு. 500 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு கூலி தொழிலாளி காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வயல்ல மம்மட்டி பிடிச்சி வேலை செய்யறான். அதுல கிடைக்கிற காசுல உப்பு மிளகா புளி வாங்குறான். அதுல வர்ற வரி பணத்தை தான் நீங்க கொள்ளையடிச்சு சம்பாதிச்சிட்டு இருக்கீங்க. வெக்கமா இருக்கணும். இதெல்லாம் கொஞ்ச நாச்சும் யோசிச்சு பார்க்கணும். சும்மா வேலை பார்க்குறீங்க. 50,000 ரூபாய் சம்பளம், உங்களுக்கு 55,000 ரூபாய் சம்பளம் ஒவ்வொரு சட்டப்பேரவை உறுப்பினருக்கும். அத்தனை சலுகைகள், ஒரு இடத்துலலாம் சாப்பாடு ஃப்ரீ. இப்படி வாழ்ந்துட்டு இருக்க நீங்க எங்களுடைய ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய அட்டை பூச்சிகளா இருப்பதற்கு நீங்க தான் வெக்கப்படணும். இன்னைக்கு நீங்க வெள்ளையின் சொல்லையுமா போறீங்கன்னா அது காரணம் யாரு? மக்களோட வரிப்பணம். புரிஞ்சுக்கங்க. மக்களை எதிர்த்த எந்த அரசாங்கமும் மண்ணில் இருந்ததா சரித்திரம் கிடையாது. அதுக்கு ஒரு முன்னுதாரணமா தமிழக அரசாங்கம் இருக்க போதோன்னு நாங்கள் சந்தேகப்படுறோம், அச்சப்படுறோம். மக்களை மதியுங்கள். மக்களோட மனசுல உள்ளதை சட்டசபையில் இன்னைக்கு பிரதிபலிங்க. அதை விட்டுட்டு நாங்கெல்லாம் கூட்டா கொள்ளையடிக்கிறதுக்கு முயற்சி பண்றோம்னு சொன்னீங்கன்னா மக்கள் புரட்சி தமிழகத்தில் வெடிக்கும், புதிய ஆட்சி தமிழகத்தில் பிறக்கும். நாளைய தேசம் இளைஞர்கள் கையில் மாறும். நன்றி, வணக்கம்.